உயிருக்கு உண்டான மரியாதையை தெரிஞ்சுக்கங்க. வெறும் கூட்டம் கூட்டம் கூட்டம்னா அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது. இது இப்போ இல்லை, பெருந்தலைவர் காமராஜருக்கு அவர் தேர்தலில் நின்று தோற்ற பொழுது ஷோ பேசுகிறார் மெரினால, 1,00,000 பேர் கூட்டம். தெரிஞ்சுக்கங்க, கூட்டம் வரும், நடிகனை பார்க்க கூட்டம் வரும். ஆனால் அந்த நடிகர் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். நான் 53 தடவை பிளட்டு கொடுத்துருக்கேன், விஜய் கொடுத்துருக்காரா? நான் 600 அனாதை பிணங்களை அடக்கம் பண்ணிருக்கேன், விஜய் கொடுத்துருக்காரா? அப்படி பார்த்தா நான் விஜயை விட பெரிய நடிகன் இல்லை, ஆனால் விஜயை விட நல்ல மனிதன். அந்த நல்ல மனிதன்கிற பேரை எடுக்கிறதுக்கு ஒரு தலைவன் கற்றுக்கணும். சிஎம் அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன சிஎம் அரெஸ்ட் பண்ண மாட்டார், தமிழக அரசு விஜயை அரெஸ்ட் பண்ண மாட்டார். அந்த சிம்பத்தியை வாங்கிக்கிட்டு அதன் மூலம் ஏதாவது கெயின் பண்ணலாம்னு நினைச்சா அதுவும் விஜய்க்கு தோல்வியாகத்தான் போகும். அரசியல்ல பழந்தின்னு கொட்டை போட்டு 6வது முறையாக ஆண்டு கொண்டிருக்கும் அரசு இந்த திமுக அரசு. அவங்க கிட்ட போய் சும்மா இன்னும் வரவே இல்லை. இவர் கமலஹாசன் வந்தார், கடைசியில் எங்கே வந்தார்? திருப்பியும் திமுகவுடைய கூட்டணிக்கு தானே வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். தமிழகத்தினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரியாமல் இங்கே வெறும் கூட்டத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்கிறத நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக கையாண்டு இருக்கும் இந்த விஷயத்தை மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.